மாணவர்கள் நம்பி உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நிலவரங்களை வந்து மகத்தான ஆணையை வழங்கியுள்ளனர். யாழ்ப்பாணம் பண்ணையில் வந்து நிற்கிறோம். இன்றைய தினம் சுதந்திர தினம். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாற்றம் என்ன, இங்கு என்ன இடம்பெறுகிறது, இந்த யாழ் நகரத்தில் இன்று இடம்பெறுகின்ற நிலவரங்களை வந்து வித்தியாசமாக இன்றைய தினம் காணொலியில் வந்து பார்க்க போகிறீங்க. என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வித்தியாசமாக எல்லாம் பொருத்தி இருக்கிறேன். ஸோ முதல்ல வந்து எப்படி இருக்குது நிலவரம் என்ன, மறக்காமல் இந்த காணொலியை முழுவதுமாக பாருங்கள். அதோட இன்றைய தினம் சுதந்திர தின விழாவில் இலங்கை ஜனாதிபதி ஆற்றிய உரை இந்த காணொலியில் தமிழில் இணைச்சிருக்கிறேன். மறக்காம நீங்கள் அதையும் பாருங்கள், காணொலியுடைய இறுதியில் இருக்குது. பிரிட்டோ யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த காணொலியை பாருங்கள். இலங்கை யாழ்ப்பாணம் பண்ணையில் வந்து நிற்கிறோம். இன்றைய தினம் இலங்கையினுடைய சுதந்திர தினம். யாழ்ப்பாணத்தில் நிலவரம் என்ன, இது தொடர்பாக அந்த கொண்டாட்டங்கள் எப்படி இருக்க போகிறது. ஒரு பகுதியினர் இன்றைய தினம் கரிநாளாக அறிவித்திருக்கின்றார்கள், ஒரு பகுதியினர் இன்றைய தினம் என்ன செய்கின்றார்கள், இந்த இரண்டு பகுதியினருடைய நிலவரங்கள் என்ன இடம்பெறுகிறது என்றுதான் இந்த காணொலி. முதல்ல வந்து நாங்கள் யாழ்ப்பாண நகரத்தை வந்து முக்கியமான இடங்களுக்கு வந்து சுற்றி வாரம் என்ன இடம்பெறுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இரண்டாவது கட்டமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வந்து போகிறோம், அங்கே என்ன இடம்பெறுது என்று சொல்லி பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தினுடைய அந்த வேசாகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிக்னல் சந்தில் இருக்கிறோம். யாழ்ப்பாணம் இந்த சுதந்திர தினத்தில் எப்படி இருக்கு என்று சொல்லி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து யாழ்ப்பாணத்தினுடைய ஆஸ்பத்திரி வீதி பாருங்க. கடைகள் ஏதாவது பூட்டி இருக்கா, இங்கே என்ன இடம்பெறுது என்று சொல்லி ஒரு பகுதியினருடைய கொண்டாட்டத்தை வந்து நான் காட்டி கொண்டிருக்கிறேன். இன்றைய நிலவரம் என்ன என்று சொல்லி காட்டி கொண்டிருக்கிறேன். பார்க்கலாம் யாழ்ப்பாணத்தில் என்னெல்லாம் இடம்பெறுது அப்படி என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இன்றைய நாள் பாருங்கள் வளமை போல தான் இயங்கி கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம். அப்படி தான் பார்க்க எனக்கு தெரியுது. இது வந்து காகில்ஸ் ஃபுட் சிட்டி, யாழ்ப்பாண வைத்தியசாலை வந்து இங்கால அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில கடைகள் பூட்டி இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது யாழ்ப்பாண வைத்தியசாலையை வந்து இங்கால வந்து பார்க்கிங் பண்ணியிருக்கிறோம். இன்றைய நாள் யாழ் நகரம் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. ஸோ இதுதான் நிலை. இப்போ நான் அப்படியே இப்படி போய் அப்படியே பண்ணைக்கு போக போகிறேன். பண்ணையில் என்ன இடம்பெறுது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது பக்கம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் தடுப்பு நிலையம். ஸோ வளமை போல் யாழ்ப்பாணம் இயங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, இன்றைக்கு கடைகள் எல்லாம் பூட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படி ஒன்றும் கடைகள் ஒன்றும் இன்றைய தினம் பூட்டையில். இன்றைய தினம் வந்து அரச விடுமுறை நாள், அதனால் அரசாங்க திணைக்களங்கள் வந்து பூட்டு மற்றும் வடி ஒன்றும் இல்லை. பாருங்கள், வளமையாக வந்து யாழ்ப்பாணம் கடையெல்லாம் இப்போ திறந்து கொண்டிருக்கிறோம், வளமை போல் இயங்குது. ஓகே, சத்திர சந்திக்கு வந்துட்டோம். சிக்னல் வந்து விழுந்துட்டு ஓகே 4 3 2 ஓகே திரும்பிட்டோம். யாழ்ப்பாணம் பண்ணையை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். பார்க்கலாம் அங்கே ஏதாவது மாற்றங்கள் இருக்கா என்று சொல்லி காட்ட போகிறேன். இன்றைய தினம் இலங்கையினுடைய சுதந்திர தினம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஒபிசியில் வந்து சிங்க கொடி வந்து ஏறி இருக்கு, இலங்கையினுடைய தேசிய கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கே தான் வந்து கண்காட்சி இடம்பெற்றது, காணொலியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ முற்றவெளி மைதானத்துக்கு முன்னால் வந்து நாங்கள் நிற்கிறோம். இப்போ நேராக பார்க்குறது வந்து யாழ்ப்பாண திருவள்ளுவர் கலாச்சார மண்டபம். அவங்க வந்து பேரை இப்போ மாற்றிட்டாங்க, நிறைய பிரச்சனை பிறகு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த பேர் மாற்றப்பட்டதுடைய சர்ச்சைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓ இவ்வளோ வேகமாக போகிறாங்க. உங்கள் பட்டாவிலே ஒரு முரட்டுத்தனமான ஒரு பெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்க, சாரதி பயிற்சி பாடசாலைகள் இங்கெல்லாம் வளமை போல பயிற்சிகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இலங்கை யாழ்ப்பாணத்தில் என்ன இடம்பெறுகிறது இன்றைய நாள் சுதந்திர தின நாளில், யாழ்ப்பாணத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த காணொலியில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அப்படியே நாங்கள் வந்தோம்னு சொன்னால் இது யாழ்ப்பாணத்தினுடைய துரியப்பா மைதானம். அப்படியே வந்து இப்போ புதுசாக கட்டுற யாழ் மாநகர சபை கட்டிடத்தை வந்து நேராக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இன்னும் கட்டி முடியலை, ஒரு 4 வருஷத்துக்கு மேலே கட்டி கொண்டிருக்கிறோம். 5 வருஷம் 6 வருஷம் ஆயிட்டுது. அதுலேயும் வந்து மேலுக்கு வந்து ஒரு தேசிய கொடி வந்து ஏற்றிருக்கணும். ஓகே, இது யாழ்ப்பாணத்தினுடைய போலீஸ் நிலையம். அம்மா ஓ நல்ல காலம்.
நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இங்கே அதாவது பண்ணையில் வந்து ஏதாவது வித்தியாசமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது. ஸோ பண்ணையில் என்ன இடம்பெறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன யாழ்ப்பாணம் பண்ணையில் தான் நீங்கள் வந்து வெசாக்கள் எல்லாம் இதில் வந்து செய்வாங்க. இதில் வெசாக் லைட் எல்லாம் போட்டுருந்தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இங்கால வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் போகிற நேரத்தை வந்து பார்க்கலாம். இப்போ தான் வந்து காலமாக விடிஞ்சு நேரம் வந்து 9:36. ஓ மை காட், இங்கே பண்ணையை பாருங்கள் மக்களே. பண்ணையில் வந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நான் கிட்டவா காட்டுறேன் பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன். கடலுக்கு நடுவில், அதாவது இது ஒரு பண்ணை கடற்கரை, அதாவது அலையடிக்காத கடல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்க கொடிகளை வந்து இப்படி கடலுக்கு நடுவில் வந்து காட்டியிருக்கணும். ஸோ இப்படி வரிசையாக இப்படி இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே வந்து கொடிகள் வந்து நாட்டப்பட்டிருக்கிறது. ஓகே, வேறு என்ன இடம்பெறுதுன்னு சொல்லி காட்டுறேன். அது மட்டும் இல்லை, இன்றைய தினம் நாங்கள் முக்கியமாக நீங்கள் காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள், பல விடயங்கள் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் காட்டினா ஏதாவது முக்கியமாக பிரயோசனமாக எங்களுடைய மக்கள் அனைவரும் பார்க்கணும், இதனூடாக ஒரு விடயம் போய் சேரணும் என்று சொல்லி ஒரு நோக்கத்தோடு தான் காட்டுவேன். இது என்ன இங்கே எதுவும் நடந்து கொண்டு இருக்குது. இங்கே வந்து சுதந்திர தின கொண்டாட்டம் நடக்குது. சாரணமானவர்கள் நிற்கிறார்கள். தேசிய கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்கிறது. ஐயோ கடவுளே, கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஸோ இங்கால வந்து ஒரு கொண்டாட்டம் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நல்ல காலம் கொஞ்சம் கதைச்சி கொண்டு போனதால் கயஸ் வந்து முன்னால் வந்துட்டுது. இதுதான் முதல் தடவையாக ஒரு ட்ராவல் வ்ளாக் கொண்டு எடுத்துகிட்டு இருக்கேன். வித்தியாசமாக காணொலியை பொருத்தி ஒரு புது முயற்சி உண்டு விதுடட் யூடியூப் சேனலில். இப்படி நான் ஒரு நாளும் காட்டினதில்லை. ஸோ பண்ணையை பாருங்கள். அட்டே எங்கள் அப்பா இங்கே ஏதோ நடந்து கொண்டு இருக்குது. ஸோ என்ன இடம்பெறுதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே அதாவது பண்ண ரவுண்ட் அப் போட்டியில் இலங்கையினுடைய தேசிய கொடியை காட்டி நிறைய வாகனங்கள் எல்லாம் நிற்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள், இலங்கையினுடைய தேசிய கொடிகளை காட்டி பண்ணையடியில் வந்து ஒரு விடயம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. நிறைய பழைய காரெல்லாம் நிற்குது. ஸோ என்ன இடம்பெறுதுன்னு சொல்லி நாங்கள் இதில் பார்த்துட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் ஒரு விடயம் இடம்பெற போகிறது. அங்கே நாங்கள் போவோம். ஸோ இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தினுடைய நிலவரங்களை நாங்கள் அப்படியே மறக்காமல் வந்து பார்ப்போம். ஸோ பண்ண ரவுண்டாக போட்டாடியால் ஒரு ரவுண்டை போடுவோம். ஸோ இங்கே என்ன இடம்பெறுதுன்னு சொல்லி பாருங்கள். ஆட்டோக்களில் வந்து தேசிய கொடியை வந்து காட்டியிருக்கணும், இலங்கையினுடைய தேசிய கொடியை. ஸோ இதில் ஏதோ ஒன்று நடக்க போது போல பார்ப்போம். ஸோ எல்லா நிலவரங்களையும் வந்து மக்களே அறிஞ்சு கொள்ளுங்கள். ஸோ செய்தி என்ற அடிப்படையில் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் வந்த இடத்துல ஒரு விடயம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ மோட்டர் சைக்கிளெல்லாம் கொடிகள் வந்து காட்டி கொண்டிருக்கணும். ஸோ பார்ப்போம். ஸோ பழைய கார்லாம் தேசிய கொடிகள் கட்டி கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் என்னென்னா பண்ணையிலேருந்து வலிக்கிறோம். பாருங்கள் மக்களே, யாழ்ப்பாணத்தில் என்ன இடம்பெறுதுன்னு சொல்லி பாருங்கள். அப்படியே தூரமாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்க. நான் இதில் வந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தேன் என்ன நடக்குதுன்னு சொல்லி. நிறைய பேர் வந்து இதில் வந்திருக்கணும். மோட்டர் சைக்கிள், வாகனம், ஆட்டோ, பழைய கார்கள் அங்கால நிற்கிது. அதே மாதிரி இலங்கையினுடைய ஊடகங்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ பாருங்கள், எல்லாருடைய வாகனங்களையும் வந்து சிங்க கொடி வந்து கட்டப்பட்டிருக்கிறது. சரி, நான் என்ன விடயம் விசாரித்தேன். நான் என்ன விடயம் வந்து விசாரிக்கத்தானே ஒரு நிலவரங்களை சரியாக சொல்ல வேணும். ஒரு பேரணி ஒன்று இன்றைக்கு இலங்கையினுடைய சுதந்திர தினம் என்றதால் ஒரு பேரணி ஒன்று இதில் சென்று அப்படியே ஒரு பட்டம் எல்லாம் ஏற்றி ஒரு போட்டிங் நிகழ்ச்சிகள் மாதிரி எல்லாம் செய்ய போகிறார்களாம். ஸோ அதுக்காக வந்து இங்காலே வந்திருக்கிறார்கள். இப்போ நாங்கள் அப்படியே இன்னொரு விடயத்தை, இன்றைய பத்திரிகைகளிலே ஒரு விடயத்தை நான் பார்த்திருந்தேன். இன்றைய தினம் கருப்பு நாளாக, கரி நாளாக ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற போகிறது. அந்த நிலவரத்தை உங்களுக்கு காண்பிப்பதற்காக நான் அந்த இடத்துக்கு போகிறேன். எந்த இடம் என்று சொன்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். ஸோ நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு காணொலியை நான் தொடர்றேன். ஓகே, முதல்ல நாங்கள் இதால் போனாங்க, இந்த பகுதியால் போனாங்க. இப்போ நாங்கள் நேராக வந்து போகிறோம். சத்திர சந்தியால் நேராக போகிறோம். இந்த இடத்துல எல்லாம் இதான் அந்த வைரவ கோயிலில் ஒரு பட்டிப்பொங்கல் ஒன்று பார்த்துருப்பீங்க. அந்த வைரவ கோயில் இதுதான். ஸோ பாருங்கள் மக்களே, இன்றைய நாள் யாழ் நகரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மற்ற பகுதியை காட்டிக்கொண்டு நாங்கள் இப்போ யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அங்கே ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெறுகிறது. என்ன விடயம் என்று பார்க்குறதுக்காண்டி வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைய பத்திரிகைகளிலே செய்திகள் எல்லாம் அதுதான்.
பார்க்கலாம் என்ன இடம்பெறுது என்று சொல்லி. ஸோ வளமை போல் பாருங்கள், கடையெல்லாம் இயங்கி கொண்டு தான் இருக்குது. மக்கள் எல்லாம் அவர்கள் செயற்பாடுகளில் போகிறாங்க. ஒரு சில கடைகளில் வந்து ஒரு 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 10ல் ஒரு கடை, ஒரு 100ல் ஒரு கடை, அதுக்கு முன்னால் சிங்கக்கொடியை வந்து கட்டியிருந்தாங்க. மறுபடி ஒன்றும் இல்லை. வாகனங்களில் பாருங்கள், இப்போ பேரணியை தவிர்த்து வேறு வாகனங்களில் கொடிகள் அப்படி ஒன்று சொல்லியும் இல்லை. அந்த கொழும்பில் இன்றைய தினம் கொண்டாட்டங்கள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஸோ நாங்கள் நிற்கிறது வடக்கு மாகாணம். ஒரு ரத்தம் தோய்ந்த ஒரு பூமி, நிறைய வரலாறுகள் இருக்கிறது. ஸோ அந்த நிலவரங்களை காட்டுவதற்காக, சரியான நிலவரங்களை உங்களுக்கு காட்டுவதற்காக இன்றைய தினம் ஒரு வித்தியாசமாக ஸ்டாண்டெல்லாம் பொருத்தி அதை உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். நாங்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு வேகமாக போவோமா, உள்ளால போவோம். யாழ்ப்பாணம் மன்னார் பண்ணை சிவன் கோயில் அடி. ஓகே, யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. இது வந்து பெண்கள் விடுதி. இப்போ நான் புகையிரத நிலைய அந்த புகையிரத கடவையை வந்து கடக்கிறேன். இங்கே வந்து ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம், அதாவது கரிநாளாக காணாமல் போனோம், அதாவது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் அவர்களோடு சேர்ந்து பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் அப்படின்னு சொல்லி செய்திகளில் இருந்தது. பார்க்கலாம் இங்கே ஏதாவது இடம்பெறுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம். நல்ல சோலையாக இருக்குது. அந்த காலத்திலெல்லாம், ஆரம்ப காலங்களிலெல்லாம் இந்த இடங்களெல்லாம் ஒரு கலவரமாக இருந்த இடங்கள். நான் சொல்கிறது வந்து யுத்தம் நடந்ததுக்கு பிறகு. ஸோ இதில் வந்து இதில் வந்து மாணவர்கள் நிற்கிறார்கள். ஏதாவது இடம்பெறுதான்னு சொல்லி பார்த்தால் ஒன்றும் இல்லை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பார்க்கலாம். தம்பி பரவாயில்ல, தம்பியாக இதில் போராட்டம் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு பத்திரிகைகளில் வந்து அது இன்றைக்கு இடம்பெறுதா இல்லையா? எத்தனை மணி? நீங்கள் பார்க்குறது இரவோடு இரவாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சுதந்திர தினத்தை எதிர்த்து கருப்பு கொடிகள் கட்டப்பட்ட காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது நாளைக்கு எப்படியும் பத்திரிகைகளில் இந்த காட்சிகள் வரும். காணாமலாக்கப்பட்ட உறவுகளை என்ன கரிநாளா இது சுரன் யூனியன் போராட்டமா? என்னதுக்காக? பயப்படா சொல்லுங்க. இது சுதந்திர தினத்துக்கு சுதந்திர தினத்துக்கு எதிராக எத்தனை மணிக்கு இது வாங்குறீங்க? 10:30 சொன்னாங்க. சரி சரி. ஓகே மக்களே, 10:30க்கு போராட்டம் சுதந்திர நாள் எதிர்த்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற இருக்கிறது. கிளிநொச்சியிலையும் வந்து இதே மாதிரியான ஒரு போராட்டம் வந்து இடம்பெற இருக்கிறது. போராட்டம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. போலீசார் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஸ்ரீலங்காவின் மாறி மாறி வரும் அரசுகள் அனைத்துமே தமிழ் மக்களிடையே எழும் போராட்டங்கள், மாற்று உரிமைகளுக்கான குரல்களை இராணுவ பலம் கொண்டு நசுக்குவதிலும், சிங்கள வன்முறை கும்பல்களின் வெறியாட்டங்களுக்கு அனுமதி பத்திரம் அளிப்பதிலுமே நம்பிக்கை கொண்டிருக்கிறது. அதில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி முலாமிடப்பட்டுள்ள ஜேவிபி அரசும் விதிவிலக்கில்லை. சுயநிர்ணய அடிப்படையில், உரிமையின் அடிப்படையில் தனியான சுதந்திர தமிழின அரசை அமைப்பதற்கான வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு 1977 ஆண்டு மக்கள் மகத்தான ஆணையை வழங்கியுள்ளனர். தங்கள் சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். 1985 ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தையின் பின்னர் தமிழர்களின் தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமை கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டமையும் தீர்வுக்கான வழிகளில் முன்னேற்றம் காணப்படாமையினுடைய விளைவே தமிழர்களிடம் ஆயுத போராட்டம் கருக்கொண்டது என்பதும் இங்கு நோக்கத்தக்கது. தமிழர் மீதான திட்டமிட்ட இனப்படுகொலையாளர்களை கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்களின் துணியோடு தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட படுகொலைகள், 2009 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அதிஉயர் இனவழிப்பு படுகொலைகள் உட்பட மனித படுகொலைகள், நிலங்களை கையகப்படுத்துதல், பாலியல் வன்முறைகள், பண்பாடு மற்றும் பொருளாதார கட்டுமானங்களை அழித்தல் போன்ற வன்முறைகள் மூலம் தமிழ் மக்களுடைய தேசத்துக்கான தகுதிப்பாட்டை தாங்கி நிற்கும் அனைத்து விழுமியங்களும் அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
வடக்கும் கிழக்கும் தமிழர்களுடைய தாயகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாமல், தமிழர் தேசம் சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்படாமல் தமிழ் மக்களினுடைய இறைமை இந்த நிலத்தில் உறுதி செய்யப்பட மாட்டாது. ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் என்பது தமிழ் மக்களை ஒடுக்குவதற்கும் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே ஆகும். பெறப்பட்ட சுதந்திரத்தினுடைய இறைமை தமிழ் மக்களுடன் பகிரப்படாமல் இந்த சுதந்திர தினம் எப்போதும் தமிழர்களுக்கு கரிநாளே ஆகும். தமிழ் மக்களுக்கான தீர்வு முயற்சிகள் யாவும் திம்பு கோட்பாட்டினை அடிகொற்றியே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதோடு தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை ஸ்ரீலங்காவினுடைய ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தம் மற்றும் ஏக்கிய ராச்சிய சதி கோட்பாடுகளினுள் தமிழர் தேசத்தின் இறைமைக்கான அரசியலை முடக்க எத்தனிக்கும் அனைத்து முயற்சிகளையும் முற்றாக நிராகரிப்பதோடு தமிழர் தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வாக தமிழர்களை ஒரு தனித்த இறைமையுள்ள தேசமாக அவர்களின் பாராதீனப்படுத்த முடியாத சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிப்பது மட்டுமே மேலே குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து ஒடுக்குமுறைகளும் மீள நிகழாது இருப்பதை உறுதி செய்யும் என்பதை வலியுறுத்துகின்றோம். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பின்வரும் தமிழ் மக்களை சூழும் சதிக்கோட்பாடுகள் மற்றும் சமகால அடிப்படை சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். 1. தமிழ் மக்களின் தீர்வு முயற்சிகள் ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தினுள்ளும் ஏக்கிய ராச்சிய அரசியலமைப்பு சதிவலைக்குள்ளும் தமிழ் மக்களின் இறைமைக்கான அரசியலை முடக்க எத்தனிக்கும் அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட வேண்டும். எமது உறவுகளை தேடும் உரிமை, கருத்துரிமை, பேச்சுரிமை, வளங்களை அனுபவிக்கும் உரிமை, நீதி கோரும் உரிமை என்பன பயங்கரவாத தடை சட்டம், நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்டவற்றை முன்னரே ஸ்ரீலங்காவின் நடப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னரே வாக்களித்தது போன்று இவற்றை மீளப்பெற முன்வர வேண்டும். தொல்பொருள் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், வனவள திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், மகாவலி அபிவிருத்தி திணைக்களம் என்னும் போர்வையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வகையான நில ஆக்கிரமிப்பு திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் உரியவர்களிடம் மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தேசிய மக்கள் சக்தியால் தேர்தல் காலங்களில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைவாக தமிழர் தாயகத்தின் நில ஒருமைப்பாட்டை சிதைக்கும் நோக்கில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து சிங்கள குடியேற்றங்களும் அகற்றப்பட வேண்டும். விடுவிக்கப்படாது எஞ்சியுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பான பன்னாட்டு விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதோடு அவர்களுக்கு பன்னாட்டு நீதி வழங்கப்படுவதோடு குற்றம் இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தமிழ் இளையோர்கள் கூட்டாக சிந்திப்பதை தடுத்து உளவியல் ரீதியாக சிதறடிக்கும் நோக்கம் கொண்டு அரச படைகளின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் விநியோகம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பிராந்திய பண்பாட்டு பல்கலைக்கழகங்களாக விளங்கும் எமது யாழ்ப்பாணம் கிழக்கு வவுனியா பல்கலைக்கழகங்கள் பிராந்தியம் சார் அரசியல், சமூக, பொருளாதார, பண்பாட்டு அம்சங்களை மையமாக கொண்டு செயற்படுதலையும் தமிழ் மாணவர்களின் கல்வி மற்றும் கல்விசார செயற்பாடுகளில் அவர்களது வாய்ப்புகளின் இருத்தலையும் உறுதி செய்ய வேண்டும். காலங்காலமாக நடைபெற்று வரும் தமிழின அழிப்பிற்கு பன்னாட்டு நீதிமன்ற பொறிமுறை, அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம், அனைத்துலக நீதிமன்றம் ஊடாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும். அத்துடன் ஐக்கிய நாடுகள் அவையில் சிறப்பாக உருவாக்கப்பட்ட தீர்ப்பாயத்தின் பொறிமுறைகளும் அனுமதிக்கப்பட வேண்டும். தமிழின படுகொலையை நிறுத்தி தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து தொடர்ந்தும் உரிமை மீறல்கள், சமூக விரோத செயல்களுக்கு பாதுகாப்பாக உள்ள இராணுவத்தினர் தமிழர் தாயகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதுடன் மக்களின் செயற்பாடுகளில் தலையிடுவதையும் முற்றாக நிறுத்த வேண்டும். இலங்கையில் நியாயமான அமைதி ஏற்படுவதற்கு ஈழத்தமிழர்களின் தேசிய இன பிரச்சனையில் மரபு வழி தாயகம், தமிழ் தேசியம், சுயநிர்ணயம் என்ற அடிப்படையில் எட்டப்படும் எந்த ஒரு அரசியல் தீர்வும் பன்னாட்டு சமூகத்தினால் ஒழுங்குபடுத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் பொது வாக்கெடுப்பொன்றின் மூலம் தமிழ் மக்களின் ஆணை பெறப்பட வேண்டும் என்பதே எமது உறுதியான நிலைப்பாடாகும். அத்துடன் ஈழத்தமிழ் மக்களின் தலைவிதியை ஈழத்தமிழர்களே தீர்மானித்து எம்மை நாமே ஆளக்கூடிய நிரந்தர தீர்வும் பொது வாக்கெடுப்பில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் மக்கள் சார்பாக இந்த பிரகடனத்தின் வாயிலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இந்த உலகிற்கு அறிவிக்கின்றோம். ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாள், தமிழர் தேசத்தின் கரிநாள்.
மாணவர்கள் பாருங்க பேனர் எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும் முன்னால். பிப்ரவரி 4 தமிழ் தேசத்தின் கருப்பு நாள்னு சொல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் கட்டுற அந்த பேனரை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கும் வந்து கருப்பு கொடியில் வந்து காட்டியிருக்கணும் பாருங்க. மாணவர்கள் இங்கே தலையிலே கருப்பு பட்டி கட்டி போராடக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் வந்து நிற்கிறோம். ஸோ தொடர்ச்சியாக இந்த நிலவரங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இலங்கையினுடைய சுதந்திர தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் கருப்பு கொடி கட்டி இப்படி அவர்களுடைய அந்த கோரிக்கை என்னென்று சொல்லியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைய தினம் சுதந்திர தின விழாவில் இலங்கை ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க என்ன கூறினார் என்றும் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போறீங்க. ගෞරවනීය අපේ හාමුදුරන් වහන්සේ சங்கைக்குரிய பௌத்த மத பிரமுகர்களே, කුරුක්කල් அருட்தந்தையர்களே, මවුලු විතු குருக்களே, மௌலவிமார்களே, සියලු දෙනාගේම අවසරයි. உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். කරු අග්‍රාමාත්‍යතුමියනි, கௌரவ பிரதம அமைச்சரே, කතානායකතුමනි, சபாநாயகர் அவர்களே, අග්‍රවිනිශ්චකාරතුමියනි, பிரதம நீதியரசரே, විපක්ෂ නායකතුමනි, எதிர்க்கட்சி தலைவரே, ඇමතිවරුනි, அமைச்சர்களே, නියෝජ්‍ය අමාත්‍යවරුනි, பிரதி அமைச்சர்களே, පාර්ලිමේන්තු නියෝජනය කරන මන්ත්‍රීවරුනි, பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற உறுப்பினர்களே, ஆளுநர்களே, තානාපතිවරුනි, தூதுவர்களே, වරුනි, உயர்ஸ்தானியர்களே, ජනාධිපති ලේකම්තුමා ප්‍රමුඛ சனாதிபதி செயலாளரை முதன்மையாக கொண்ட මහත්ම මහත්මියනි, அரசாங்கத்தின் உத்தியோகத்தர்களே, ආදරණීය මව්වරුනි, පියවරුනි, அன்புக்குரிய தாய்மார்களே, தந்தையரே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, මෙවර අපි සමරන්නේ இத்தடவை நாங்கள் විශේෂ නිදහස් දිනය. மிகவும் தனித்துவமான சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். අතීතයේ දෙස බලාගෙන සැමරු නිදහස් வரலாற்றை දිනයන් වෙනුවට பார்த்து கொண்டு கொண்டாடிய சுதந்திர தினத்திற்கு பதிலாக இத்தடவை நாங்கள் கொண்டாடுவது எதிர்காலத்தை நோக்கிய சுதந்திர தினத்தை ஆகும். දකුණේ வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் රට මැදත් நாட்டின் மத்தியிலும் இருக்கின்ற අනාගත மக்கள் පොහොසත් ශ්‍රී ලාංකීය රාජ්‍ය எதிர்காலத்தில் வளமான இலங்கை தேசத்தை නූතන பற்றி, ශ්‍රී ලාංකීය ජාතිය நவீன இலங்கை தேசத்தை பற்றி එකාවන්ව සිහින දකින මොහොතයි. ஒருவர் போல் கனவு காண்கின்ற ஒரு தருணத்தில் தான் நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். 1948 1948 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி எங்களுடைய අප நாட்டுக்கு වෙනුවෙන් තීරණ ගැනීමට අවශ්‍ය எங்களுக்காக தீர்மானங்களை மேற்கொள்ள அவசியமான அரசியல் சுதந்திரம் ඒ கிடைத்தது. නිදහස සීමිත වුණත් அந்த சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அது முக்கியத்துவம் තමයි අපි வகிக்கிறது. දේශපාලන ස්වාධීනත්වය ලැබීමේ அதுதான் நாங்கள் அரசியல் சுயாதீன தன்மையை பெற்ற வரலாற்றின் முதலாவது நாள். 1505 සිට 1505 பகுதி பகுதியாக බටහිර අධිරාජ්‍යවාදීන්ට යටත් மேற்குலக வல்லரசுகளுக்கும் ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் கட்டுப்பட்டோம். 1815 ஒட்டுமொத்தமாக යටත් විජිතයක් බවට நாங்கள் பிரித்தானியாவின் காலனித்துவ ஆட்சிக்கு கட்டுப்பட்டோம். அதிலிருந்து விடுபட்டு 77 வருடங்களுக்கு முன்னர் இந்து சமுத்திரத்தால் சூழப்பட்ட இந்த தீவில் சுயாதீனமான அரசமாக අවශ්‍ය වන දේශපාලන மேலோங்குவதற்கு அவசியமான அரசியல் நிபந்தனைகளை நாங்கள் இன்றைய தினம் போன்ற ஒரு தினத்தில் தான் ஆரம்பிக்கின்றோம். எனவே இது நாங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள். இந்த தினத்தை உருவாக்குவதற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த வீரர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வீர வணக்கம் தெரிவிக்கப்பட வேண்டிய நாள் இது. அதை போலவே சுதந்திரத்தை முழுமையாக அடைந்து கொண்டதற்காக அவர்கள் எங்களுக்கு ஒரு குறுந்தடியை கொடுத்திருக்கின்றார்கள். 1948ஆம் ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் வீரர்கள் எங்களுடைய வள்ளங்கள் மேடுகளை கொண்ட இந்த பாதையில் தான் பயணம் செய்தார்கள். எனவே
முழுமையான அரசியல் சுதந்திரத்தை பெற்ற 1922 ஆண்டையும் கடந்து அந்த குறுந்தடியை ஏந்தி கொண்டு 77வது சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற இத்தருணத்திலே நாங்கள் ஒரு நீண்ட பயணத்துக்கு கடந்து வந்திருக்கின்றோம். அந்த பயணம் பூராவிலும் எங்களுக்கு தெரிந்த நாங்கள் நினைவு கூர்கின்ற வீரர்கள் வீராங்கனைகளை போன்றே எங்களுக்கு பெயர்கள் தெரியாத எங்களுடைய சுதந்திரத்திற்காக தமது உயிர்களை தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் வீராங்கனைகளின் கண்ணீர் வியர்வை இரத்தம் என்பவற்றின் மூலம் தான் நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். அந்த அத்தனை பேருக்கும் இத்தருணத்தில் எங்களுடைய வீர வணக்கம் உரித்தேயாக வேண்டும். இன்று நான் இந்த நாட்டில் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற வகையில் சுதந்திர சதுக்கத்திலே அபிமானமிக்க தேசிய கொடியின் முன்னால் நின்று கொண்டிருப்பது சுதந்திரத்தின் எதிர்கால அந்த எதிர்பார்ப்புகளை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அந்த வரலாற்று முக்கியமான சுமையை தாங்கிக் கொண்ட உங்களுடைய சகோதரன் என்ற வகையில் தான் நான் இவ்விதமாக இந்த சுமையை தாங்கிக் கொண்டு இத்தருணத்தின் நீங்களும் என்னுடன் எனக்கு அருகில் ஒன்றாக இருந்து ஒன்றாக இருக்கிறீர்கள் என நான் நம்புகிறேன். எங்களுக்கு எங்களுடைய பொருளாதார சுதந்திரத்திற்காக எங்களுடைய சமூக கலாச்சார சுதந்திரத்திற்காக குறிப்பாக நவீன பிரஜை என்ற வகையில் அபிமானமிக்க வகையில் இந்த நாட்டில் வசிக்க அவசியமான சுதந்திரத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக ஒன்றாக பயணம் செய்ய வேண்டிய ஒரு பயணம் இருக்கின்றது. நீண்ட காலமாக காலனித்துவ அடிமைகளாக எங்களை பிரித்து ஒதுக்கி ஆட்சி செய்த இனத்துவ ரீதியாக மத ரீதியாக சாதி ரீதியாக மாத்திரமன்றி அரசியல் பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்கும் இடையில் நிறுவன தலைவர்களுக்கும் பணியாற்றுவதற்கும் இடையில் அதை போலவே பயணிகளுக்கும் பொது போக்குவரத்தை நெறிப்படுத்துபவர்களுக்கும் இடையில் அரச ஊழியர்களிடம் தமது தேவை ஈடேற்றிக் கொள்ள வருகின்றவர்களுக்கும் இடையில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் என்ற வகையில் எல்லா இடங்களிலும் வேரூன்றி இருப்பது மிகவும் மோசமாக நிலைக்கு அடைந்துள்ள இந்த சமூகத்தை நாங்கள் துப்புரவாக்க வேண்டும். நவீன உலகிற்கு அவசியமான மனித கௌரவம், அன்பு, தயை, அதை போலவே அவைதான் மனித உறவுகளின் அத்திவாரம் என்பதை நாங்களே வலியுறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வரையில் ஒரு மனிதனுக்கு உரித்தாகின்ற நன்மதிப்பு அல்லது அன்பு அவர் வலது குறைந்தவர் என்பதற்காக, வயோதிபர் என்பதற்காக, நோயாளி என்பதற்காக அத்தகைய எந்த விதமான இயலாமை காரணமாகவும் மட்டுப்படுத்தப்பட நாங்கள் இடமளிக்க கூடாது. காலனித்துவத்திலிருந்து விடுபட்டு 77 ஆண்டுகள் நிறைவடைகின்ற இந்த நேரத்தில் ஒரு தேசம் என்ற வகையில் சுதந்திரம் பற்றி நாங்கள் புதிதாக சிந்திக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம், நாட்டுக்கு பொருளாதார சமூக கலாச்சார சுதந்திரத்தை முழுமையாக வென்றெடுப்பதற்கான நடவடிக்கையில் நீங்களும் நாம் அனைவரும் ஒரே போராட்ட களத்தில் போராட்டக்காரர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் இந்த தாய் நாட்டுக்காக தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய சுதந்திர போராட்டம் ஒன்று இருக்கின்றது. இந்த நெறிப்படுத்தலில் எமது தேசத்திற்கு உணவை உற்பத்தி செய்கின்ற கமர்காரர்களுக்கும் அதை போலவே மீனவர்களுக்கும் ஒரு வகைபாகம் இருக்கின்றது. எமது தேசிய உற்பத்தி மூலமாக அறிவை விருத்தி செய்து எதிர்காலத்தை கட்டி வளர்க்கின்ற ஆசிரியர் என்ற வகையில் உங்களுக்கென ஒரு கடமை பொறுப்பு இருக்கின்றது. எமது தேசத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற சுகாதார செயற்பாட்டாளர்கள் என்ற வகையில் உங்களுக்கு அந்த செயற்பொறுப்பு இருக்கின்றது. எங்களுடைய பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற போலீசார் மற்றும் பாதுகாப்பு துறைக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. எமது நாட்டுக்குள் பலம் பொருந்திய உற்பத்தி பொருளாதாரம் ஒன்றை கட்டியெழுப்புகின்ற, எமது நாட்டை கைத்தொழிலாக்கத்தை நோக்கி வழிப்படுத்துகின்ற, எமது நாட்டின் சேவை பொருளாதாரத்தை பலப்படுத்துகின்ற உங்கள் அனைவருக்கும் அதில் தனித்துவமான ஒரு வகிபாகம் இருக்கின்றது. இந்த ஆலை தொழிலாளர்களிலிருந்து மலையகத்தில் தேயிலை கொழுந்தினை பறிக்கின்ற
அந்த தொழிலாளர்கள் ගුරු රටවල අප වෙනුවෙන් වේසන්නන්ගේ விலை உள்ளிட்டதாக தொலைதூர நாடுகளில் எமக்காக தேவையாற்றி வருகின்ற தகவல் தொழில்நுட்பம் மூலமாக எமது நாட்டை உயர்த்தி வைக்க முயற்சி செய்கின்ற சுற்றுலா தொழில்துறையில் இந்த நாட்டை உயர்த்தி வைக்க முயற்சி செய்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஒரு வகிபாகம் இருக்கிறது. ආර්ථික පද්ධති உலக பொருளாதார முறைமைக்குள் பலவீனமானவர்களாக அன்றி அந்த எல்லா இடத்திலும் ගෙන යටත් වෙසින් நசுக்கப்படுகின்றவர்களாக இன்றி பொருளாதார සාක්ෂාත් කරගන්නට නම් அந்த மட்டத்திலே எங்களுடைய சுதந்திரத்தை வெற்றி கொள்ள வேண்டுமானால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தாய் நாட்டுக்காக அர்ப்பணிப்பை காட்ட வேண்டும். ආර්ථික නිදහස වෙනුවෙන් பொருளாதார சுதந்திரத்திற்கான போராட்டத்திற்குள் சமூக கலாச்சார சுதந்திரத்தை ஒருபோதுமே நாங்கள் இரண்டாம் பட்சமாக நினைக்க தயாராக இல்லை. எனவே කරුවන් ලෙස கலைஞர்கள் என்ற வகையில், எழுத்தாளர்கள் என்ற வகையில், ஊடகவியலாளர்கள் என்ற வகையில், கல்விமான்கள் என்ற வகையில் ලැබූ අපේ ජාති பகைமையால் கண்கள் மூடப்பட்டுள்ள எங்களுடைய தேசத்தை, அழுக்கடைந்த தேசத்தை நாங்கள் சுத்தமாக்க வேண்டும், குணப்படுத்த வேண்டும். அந்த விடயம் தொடர்பில் உங்களால் கைவிடப்பட முடியாத பொறுப்பே இருக்கின்றது. அதற்காக எங்களுடைய மத தலைவர்களுக்கு நாம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போலவே இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினர், அவர்களை பார்த்து பராமரித்துக் கொள்கின்ற பெற்றோர்கள், அன்புக்குரிய தாய்மார்கள், தந்தைமார்கள் என்ற வகையில் உங்களுக்கும் தனித்துவமான ஒரு செயற்பொறுப்பு இருக்கிறது. அதே போலவே හෙට දින මේ රට බාරගෙන நாளைய தினம் இந்த நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருக்கின்ற பிள்ளைகள் என்ற வகையில் உங்களுக்கும் மிக உன்னதமான ஒரு பொறுப்பு இருக்கின்றது, வகிப்பாகம் இருக்கின்றது. இந்த நாட்டை நேசித்த மக்களின் தியாகம், கண்ணீர், இரத்தம் என்பவற்றின் மூலம் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான குறுந்தடி எங்களுக்கு இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டதோ அந்த கௌரவமான பொறுப்பினை எதிர்காலத்திலே ஒரு நாள் உங்களின் கைகளில் நாங்கள் ஒப்படைப்போம். 2025 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி காலனித்துவத்திலிருந்து விடுபட்டு 77 ஆண்டுகளுக்கு பின்னர் தேசிய சுதந்திரம் கொண்டாடப்படுகின்ற இன்றைய தினத்தில் நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சபதமளித்து கூறுகிறேன். ඔබට අප විසින් බාර දුන් உங்களுக்கு நாங்கள் கையளிக்கின்ற இந்த நாட்டை ඉතිහාසය විසින් බාර දුන් රට නොව வரலாறு எங்களுக்கு ஒப்படைத்த நாடு அல்ல. நீங்கள் மிகச்சிறந்த பிரஜைகள் என்ற வகையில் விரும்புகின்ற, உங்களுடைய பிரஜைகளின் அபிமானத்துக்கு மதிப்பளிக்கின்ற, மிகவும் முன்னேற்றம் அடைந்த கலாச்சார மனதை கொண்ட மக்கள் என்ற வகையில் மனித நாகரிகத்தில் தற்போது பெற்றுக்கொண்டுள்ள விஞ்ஞான ரீதியான, தொழில்நுட்ப சிந்தனை ரீதியான வெற்றிகளை இலங்கை நாட்டின் பிரஜை என்ற வகையில் அனுபவிக்க உங்களுக்கு இருக்கின்ற உரித்தினை உறுதி செய்கின்ற ஒரு நாடாக இதனை மாற்ற வேண்டும். அதற்காக நான் அவ்வாறு செய்வேன் என உறுதியாக கூறுகிறேன். வரலாறு எங்களுக்கு உரித்தாக்கி கொடுத்துள்ள இந்த மாபெரும் வாய்ப்பினை கைவிட்டு செல்ல எந்த விதத்திலும் தார்மீக உரிமை கிடையாது. நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை என எதிர்காலம் செய்யாவிட்டால் எதிர்காலம் அதற்கு சான்று பகரும். எனவே நாங்கள் உங்களுக்கு கையளிக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய தாய் நாட்டை எம்மை விட நேசத்துடன், அன்புடன், பலத்துடன் நீங்கள் எதிர்காலத்திற்காக முன்னெடுத்து செல்வீர்கள் என ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நான் மனிதர்கள் என்ற வகையிலே இந்த உலகில் பிறக்கின்ற எமக்கு கைவிட முடியாத பொறுப்பாக அமைவது இந்த நாட்டை உயர்ந்த மனிதத்துவம் உள்ள இடமாக மாற்றுவதுதான். அவ்விதமாக உயர்வான மனிதத்துவம் உள்ள இடத்தை சமமான வகையில் அனுபவிக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சுதந்திரத்திற்கான போராட்டம் இது இந்த நோக்கத்துடன் தான் பிணைந்திருக்கின்றது. எனவே அந்த சுதந்திரத்தின் கனவை நாங்கள் ஒன்றாக காண்போம். அந்த கனவை ஒன்றாக உண்மையாக்குவோம், யதார்த்தமாக்குவோம். சில நேரங்களில் நீங்களும் நானும், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பயணித்து கொண்டிருக்கின்ற சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் பற்றிய நவீன அரசியல் உலகத்தில் மறைக்க முடியாத, அழிக்க முடியாத முன்மாதிரியை எங்களுடைய இலங்கை தேசம் மாற்றுகின்ற ஒரு பயணம் தான் இது என்பதை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக எம்மால் இந்த நாட்டில் செல்வந்த நாடாக எமது நாட்டை மாற்ற முடியும். ஆனால் நாங்கள் முயற்சி செய்தால் இந்த உலகிலே மிகவும்
සමානාත්මතාවය සහ செல்வந்தமான நாடாக, சமத்துவமிக்க நாடாக, சுதந்திரத்தின் முன்மாதிரியான நாடாக எமது நாட்டை மாற்ற முடியும். ஓகே, இப்படியே வந்து யாழ்ப்பாணம் போகலாம். நாங்கள் நிற்கிறது வந்து பலாலி வீதி. இப்போ நாங்கள் போகிற இந்த பக்கம் வந்து யாழ் நகரம். ஸோ இதான் நிலைமை யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம். ஸோ தொடர்ச்சியாக இணைந்திருங்க. இன்றைய தினம் வித்தியாசமாக காணொலியை காட்டணும். இங்கே என்ன இடம்பெறுது, யாழ்ப்பாணத்தில் என்ன இடம்பெறுது, நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறதுக்காக வந்திருந்தேன். ஸோ மாணவர் ஒருவரையும் கூப்பிட்டு நான் கதைச்சிருந்தேன் என்ன இடம்பெறுது. ரைட், ஓகே, அந்த விடயம் இடம்பெறுகிறது. ஸோ கதைச்சிருந்தேன். ஸோ அது மாதிரி இப்போ யாழ்ப்பாணத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இதால் போனால் யாழ்ப்பாணம். நன்றி மக்களே. இந்த காணொலியை வந்து நான் இதோட முடிக்கிறேன். அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விது. ஒரு வித்தியாசமான காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன். மறக்காமல் விது யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். இனிமேல் வந்து பல விடயங்கள் இடம்பெற போகிறது. அதுக்காக இந்த கருவி தேவைப்படும் என்று சொல்லி தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா இருக்குது. இந்த காணொலி ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஒரு வித்தியாசமான அனுபவம் தந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இதுதான் யாழ்ப்பாணத்துடைய நிலவரம். சரியாக இன்றைய தினம், அதாவது இன்று 4ஆம் தேதி 2ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் நண்பர். இதோட நேரம் சரியாக 10 மணி 40 நிமிடத்துக்குள்ளே இந்த காணொலியை நான் முடிச்சிருக்கிறேன்.